Hello everyone, N.NAVEEN KUMAR. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங், பூஜா ரூம், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ரெனோவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பழைய பூஜா யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் வந்து பண்ணிட்டு, டெமாலிஷன்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படி இருக்கும், பழைய அந்த வுட் ஒர்க் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும். பட் என்னென்னா இப்போதைக்கு வந்து பண்ண போகிறது கிடையாது. அதனால மீதி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். மீதி வீடியோஸ் அப்படின்னா வேறு சைட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் 2 பெட்ரூம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வந்து வீடியோ வந்து கண்டினியூ வந்து பண்ணுறோம். பட் என்னென்னா இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடும். ஏன்னா அது செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சைட், இது வந்து செப்பரேட்டாக வந்து முடிகிற சைட். இதனால் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 மந்த் வந்து பிரேக் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போமோ இல்லையோ அது செகண்டரி. பட் என்னென்னா இந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து லிவிங் ரூம். கிச்சன் வந்து ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லிவிங் ரூம் வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பண்ணான்னு தான் இருந்தோம். பட் என்னென்னா அவங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து டைம் கேட்குறதுனால வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா வேறு சைட்ஸ்லாம் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் இருக்கிற லாஸ்ட் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீமாடலிங் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்லேருந்து, எலக்ட்ரிக்கல்லேருந்து, ஃபால் சீலிங்லேருந்து. இந்த வீடியோ வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மீதி வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா அதில் ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருப்போம். பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் டோர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வால்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபுல் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கிச்சன், லிவிங் ரூம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லிவிங் ரூமோட ஃபைனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பிள் பாலிஷ் கூட சேர்த்து எல்லாத்தையும் வந்து பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து பாருங்கள். Day 1, Day 2 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சைட் வீடியோஸ்ன்றது வந்து வரும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த 2 பெட்ரூம் வந்து பண்ணுறோமோ இல்லையோ, பட் என்னென்னா ஒரு வேளை நம்ம பண்ணாலும் திருப்பி வந்து பிரேக் கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் வந்து போட முடியும். ஏன்னா நம்ம கண்டினியூட்டியாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஷெட்யூலை வந்து போட்டிருப்போம். ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணி திருப்பி வந்து அவங்க சொல்லும்போது வந்து நம்ம ஃப்ரீயாக இருந்தால் ஓகே, ஃப்ரீயாக வந்து நம்ம இல்லை அந்த டைமில் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாது. அதனால் வேறு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் 1 இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் வந்து போடுறதுனால திருப்பி 2 மந்த்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களே இல்லை அப்படின்றதுக்காக நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ண முடியாது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து போயிடுவோம். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கலாம், கேபினெட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். பட் என்னென்னா திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த பெட்ரூம் வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வந்து ஷெட்யூல் வந்து போட்டு எந்த டேட்டில் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த டேட்டில் வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம், இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் எப்படி பண்ண போகிறோம், 2D 3D, அதுக்கப்புறம் சிவில் ரெனோவேஷன் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து ஒரு 10 டேஸ் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்ரூமுக்கு இல்லை அப்படின்னா ஒரு 15 டேஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்ருக்கோம். பட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி வந்து ரெனோவேஷன் வந்து போகும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலும் கூட ஒர்க்குன்றது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண மாட்டோம். பட் என்னென்னா உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. மீதி 2 பெட்ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் எதுவுமே வந்து கிடையாது. 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம்ன்றது வந்து 2 பெட்ரூம்லேயும் இருக்கிறதுனால மேபி இன்னும் டிலே ஆனது வந்து டைம் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம். பட் என்னென்னா நம்ம இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பண்ணும்போது வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இல்லைனா பண்ண முடியாது. திருப்பி வந்து ஏன் பண்ணல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து நான் சொன்னது தான் 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஷெட்யூலில் வந்து போட்டிருப்போம். இந்த கேபினெட்ஸ்,
கேபினெட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம், இன்ஸ்டாலேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து முன்னாடி வந்து சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். சில டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா 1 lakh ப்ராஜெக்ட் இருந்தாலும் கூட பண்ணுவோம், 50,000 வந்து ப்ராஜெக்ட் இருந்தாலும் கூட பண்ணுவோம். பட் ஏன்னா இப்போதைக்கு 2026 மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குன்றது வந்து நிறைய இருக்குது. அதனால் திருப்பி வந்து அது போட போகிறோமோ இல்லையோ அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். லிவிங் ரூம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோவில் வந்து நம்ம என்ன பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருக்க மாட்டேன். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃப்ளாட் இது. இந்த ஓல்டு ஃப்ளாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் பெயிண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பெயிண்டிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய ஃப்ளாட்ஸுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராகன்றது வந்து அதோடய ஃபினிஷிங்ன்றது வந்து கொண்டு வர முடியாது. அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், வுட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபால் சீலிங்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கோம். ஃபுல் வீடியோன்றது வந்து தனியாக வந்து போட்டிருப்போம். ஸ்டடி யூனிட்டுக்கு வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன், ஃபால் சீலிங் வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோன்றது வந்து மேக் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிங்கிள் கலர், வால்ஸுக்கும் டோர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர்ன்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். அதே மாதிரி சீலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கலரில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். ஒரு ப்ளூ கலர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபால் சீலிங் பார்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர். இது வந்து கிச்சனோட தீம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்படி வந்து பண்ணது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணது. இதுக்கப்புறம் கிச்சன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி லிவிங் ரூம், டைனிங் ரூம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எலக்ட்ரிக்கல்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டடி யூனிட், பூஜா ரூம், இதில் இருக்கிற பூஜை ரூம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் வீடியோன்றது வந்து போட்டிருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் வீடியோ அப்படின்னா எல்லா யூனிட்ஸும் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்கில் வந்து லைட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லிவிங் ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டடி யூனிட் வெறும் பூஜா யூனிட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் வந்து பண்ணியிருக்கோம். பட் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா வால்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ பிரைட்னஸ்ன்றது வந்து ஃபால் சீலிங் லைட்ஸ் கீழே இருக்கிற அந்த லைட்ஸ் அவ்வளோ வந்து ஃபினிஷிங் வந்து மார்பிள் பாலிஷ்ன்றது வந்து பண்ணியிருப்போம். ஃபினிஷிங்ன்றது வந்து அவ்வளோ பிரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ரூமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையும் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய வேணும்னா கண்ட்ரோல்ஸ்ன்றது வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் லிவிங் ரூமில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். எனக்கு எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து இதில் சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம்.
மெயினாக வந்து மார்பிள் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழைய மார்பிள் இது, நம்ம வந்து ஃபுல் பாலிஷ்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். அதோட கம்ப்ளீட் ஃபினிஷிங் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.